இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். சார்ல்ஸ் என்டர்பிரைசஸ்ன்னு போட்டதுக்கு நான் இந்த கேள்வி தான் நீங்கள் கேட்ட இதே கேள்வி தான் நான் ஃபஸ்ட்டு டேரக்டர் கேட்டேன். எதுக்குங்க இந்த அது சேச்சி அது மட்டும் சஸ்பென்ஸ், அது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு அது வந்து காரணம் சொன்னார். ஸோ அது உங்களுக்கு புரியும். பிகாஸ் அதுவே வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் உறவுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது ஒரு மெசேஜ் ஆகணுங்கிறது தான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லது செய்கிறவங்க யாருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சினிமாவில் மட்டும்தான் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த விதத்தில் நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வாங்க, எந்த பிரிவிலையாவது சினிமாவில் வந்து வேலை செய்யுங்க. நம்ம மனசில் இருக்கிற பலவித குழப்பங்களுக்கு ஒரு தீர்வா. இது எல்லாமே வேஸ்ட்டு. எல்லாம் ஒன்றா இருந்து எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு போகிறோம். வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு நல்ல மெசேஜை சொல்லணுங்கிறதுக்காகவே ஒரு எங்கேயோ ஆரம்பித்த அந்த கதை வேறு ஒரு கேரக்டர் மூலியமாக போய் அந்த ஒரு முடிவில் வரும். அந்த சஸ்பென்ஸாக நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஊர்வசி மேடம், ஓ இங்கே ஓகே ஓகே. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பெஷலாக வந்து ஆச்சி மனோரமா, கோவிஸ்டர்லாம் நீங்கள் எல்லாம் நல்லா அருமையாக காமெடி பண்ணீங்க. இப்போ உள்ள வந்து அந்த காமெடியே இல்லை. எஸ்பெஷலாக இந்த ஹீரோயின்ஸ்க்கு லேடிஸ்க்கு காமெடி இல்லையே, என்ன காரணம் எனக்கு? ஹீரோயின்ஸ் காமெடி பண்ணணும்னா அவங்க விரும்பி எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. மற்ற மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு கிளாமரஸ் ட்ரெஸ் போடுற மாதிரியோ இல்லை ஒரு சீரியஸ் கேரக்டர் மாதிரியோ ஹீரோவோட கட்டிப்பிடிச்சி ஒரு டூயட் சாங் பாடுறது அப்படிலாம் மாதிரி இல்லை காமெடி. எனக்குள்ளே அது இருந்துச்சு, நான் கம்பல் பண்ணி கொண்டு வந்தேன். முந்தாரி நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா உள்ள படினா டப்புன்னு ஒரு நடந்து போவேன். ஸோ அது யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவர் நான் பண்ணோன்னே ஓகே பண்ணிட்டாரு. ஸோ நம்ம பாடி லாங்குவேஜில் கூட அந்த ஹியூமருங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது. அது அவங்கவுங்க உணர்ந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணதான். கொஞ்சம் ஸ்மார்ட் கேரக்டர்ஸ் இப்போது எனக்கு சொல்லணும், இப்போ லைலா கொஞ்சம் லாங் லைஃப்பில் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருந்தார் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், லைலாக்கு அந்த நல்ல ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நம்மளை வந்து ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரேர் அது. அது நம்மளாக ஆசைப்பட்டு இப்போ என் கூட நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டுக்கு என் கூட வந்து ஹீரோன்னு சொல்லுவாங்க, உருசி நல்ல ஹியூமர் படம் வரும்போது கொஞ்சம் நானும் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் இப்போது நம்ம எத்தனை பேர் காமெடி பண்ணிட்டா நீங்கள் ஒத்துப்பீங்கிறது தெரியல எனக்கு. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்காக, டேக் இட் ஈஸி ஊர்வசின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அதில் சட்டையாக நிறைய பேர் இப்போ ஈவன் அரசியல் தலைவர்களை லாலு பிரசாத் யாதவ் மாதிரி அப்படியெல்லாம் மீசெல்லாம் ஒட்டி வச்சு நான் உட்காந்து செல்லுங்கப்பா கே போலா அப்படி இப்படி பேசியிருப்பேன். பட் யாருமே அந்த கண்டுக்களை சிரிச்சு விட்டுட்டாங்க. பட்டு மற்றவங்க பண்ணால் எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு தெரியாது. என்னமோ என் மேலே ஒரு பரிதாபமோ என்னமோ. என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசின்னு ஃபஸ்ட்டு படத்தில் சொன்னதுனாலே என்னமோ நம்ம ஊர் நினைப்பா விட்டுருப்பா அப்படின்னு என்னை விட்டுட்டீங்க. பட் எல்லாரும் காமெடி பண்ண நீங்கள் விட மாட்டீங்கல்ல, அதான் ரீசன் நினைக்கிறேன். மேடம், இதில் வந்து அந்த கதாயுதம் வச்சுருக்கீங்க கையில், கதாயுதம் இங்கே கேட்குறேன். ஓகே, அங்கேயா இருக்கு தலைமையில் லைட்டு. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல சொல்லுங்க சார். கதாயுதம் வச்சுருக்கீங்க, ஒரு நீருக்குள்ள இருந்து ஒரு அசரீரி சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், அந்த கதாயுதம் வந்து நம்ம இதில் வந்து ஆஞ்சநேயர், பீமன், யமதர்மன் இப்படி வச்சிருப்பாங்க. நீங்க இல்ல யமதர்ம ராணியா இல்ல அந்த மாதிரி ஏதாவது? ஏன் சார் உங்களுக்கு உடனே ஃபர்ஸ்ட் யமதர்ம ராணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க விநாயகரா ஆஞ்சநேயர் கேட்டது சொல்லியிருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப குசும்பு பிடிச்சவரா இருக்கீங்க. உங்க பேர் சார்? என் பேர், நான் ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் ஜெமினி சினிமாவுக்கு, கார்த்திக். புரிஞ்சுக்கிட்டேன். அங்க சார், அதனால தான் இருக்கு சார். யமதர்ம அதுவா அந்த யமதர்ம என்ன சொன்னீங்க, யமதர்ம ராணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும் ஆசைப்படுறோம். அதுலேயும் ஒரு காமெடி சூப்பராக வரும் சார். அந்த மாதிரி ஒரு படம் வரட்டும் இயக்குநர்கள் கவனத்திற்கு, நான் பண்ணலாம். பட் இது அப்படி இல்லை. இது என்னென்னா பக்திங்கிற பேரில் இந்தம்மா டுபாக்குறா யாராவது ஒரு கதையை கொடுத்துட்டு, மேடம் அம்மா நீங்கள் வந்து இதை வந்து சாமி வரும் இப்படி சொல்லட்டுங்கன்னு சொன்னால் காலையில் விடிட்டு நேரத்தில், அதாவது 2 மணி 3 மணிக்கு எழுந்து மொட்டை மாடியில் போய் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு மடத்தனமான நம்பிக்கைகள் அவங்க வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு யாரோ ஆன்லைனில் சில இதெல்லாம் கிடைக்குமே, இந்த வச்சிங்கன்னா இந்த செயினை போட்டிங்கன்னா உடனே வழியிலேருந்து 10,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த மோதிரம் போட்டு போனீங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க் உங்களை ஹீரோயினை வச்சு படம் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் நான் கூட வாங்கியிருக்கேன். மேடம் அப்படி ஏதோ ஒண்ணுதான் உங்களுடைய, ஏன்னா இப்ப நான் உங்களை பேட்டி இருக்கிறப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்தேன், ஒரு 20 சின்ன பண்ணா இருந்தோ, இப்ப இளமையாவே இருக்கீங்களே. அப்புறம் என்னமோ நீங்க வந்து தொட்டில கிடக்கிற சிசு மேடம் இப்ப இப்படி ஆயிட்டேன். ஆனா நீங்க வந்து இளமையாவே இருக்கீங்க. அந்த இளமையின் ரகசியம் எங்கயா முகத்தை காட்டுங்கய்யா. ஓகே 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 சொல்லுங்க. இளமையின் ரகசியமா சிரிக்கக்கூடிய எந்த தருணத்தையும் நான் சும்மா விடுறதில்லை. அது எந்த மேடையோ எந்த இடமோ இது எதுவுமே விடுறதில்லை.
யாராவது சிரிக்க வச்சாங்கன்னா சிரிப்பு. அந்த சிரிப்பு மட்டும்தான் அந்த உலகத்தில் காசு கொடுத்து வாங்க முடியாது, யாருக்கும் நம்ம வந்து இனாமாவும் கொடுக்க முடியாது. ஸோ சிரிச்சுக்கிட்டே இருக்க முடிஞ்ச வரைக்கும். ரொம்ப டீசெண்டாக இருக்கிறமேனு அந்த 3 பல்ல மட்டும் காமிச்சு அப்படி சிரிக்காதீங்க. இப்போ கூட பாருங்க, நம்ம குரு சார் வந்து எல்லாம் அழகாக பேசுறது கடைசியில் அப்படின்னு பாருங்க, அங்கே நிற்கிறார். அதுதான் இளமை ரகசியம். சொல்லுங்க அப்புறம். எஸ், டைலாக் செட் பண்ணது நீங்க சொல்ல பாருங்க, நம்ம ஆனந்த் உட்காந்துருக்கிறாரு, அவர் தான் கேட்கணும். என்கிட்ட இருக்கு கேட்குறீங்க, என்ன அர்த்தம் இதுக்கு எனக்கு புரியல. எனக்கு இல்ல பஜனை அப்படின்னு வருது, அதனால கேக்குறேன். எல்கேஜி பஜனை அது வந்து நீங்க ஒரு மொழியை எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. அந்த வார்த்தை தமிழ் மொழியில உருவாகும் போது இருந்த காலத்துல நீங்க இவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படிலாம் வருது, அப்படிலாம் தோணுது. அந்த காலத்தில் அந்த மொழி வந்து கடவுளால் ஒரு டிவைனிட்டியை சார்ந்த வார்த்தையாக இருந்தது. இன்றும் புத்தகம் அளவில் அப்படித்தான் இருக்கிறது. பல வார்த்தைகளை நீங்கள் வந்து வேறு விதமாக மாற்றிக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அது தவறு. இந்த கொஸ்டின் முடியாதுப்பா, விட்டுடுங்க. அந்த கேள்வி கட்டு நோ, டிவியில் வரக்கூடாது. ஓகே, அப்புறம் கலை சார் கிட்ட கேட்கலாம். கலை சாப்பிட்டு கொண்டு கலை சார், தமிழ்ல இருந்து இப்போ மலையாளத்துல அதிகமா படம் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்கு அங்க? ஸ்டோரிஸ்லாம் பயங்கர வைட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழை விட அங்க நல்லா இருக்கா? கதைக்களம் ஸ்டோரிஸ்லாம் கதைக்களம் அப்படி இருக்கும், அதுக்குள்ளேயே போற மாதிரி. ஏன்னா இங்க ரஞ்சித் சார் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ மலையாளத்துல போகும்பொழுது எப்படி இருக்கு, உங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க? இல்லை, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அங்கே. சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வந்து ஈக்குவாலிட்டி. ஸோ அது மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நிறையவே பார்க்கலாம். ஜெனுவனாக சொல்லணும்னா ஜாலியாக ப்ரொடியூசர் வருவார், வந்து சேட்டை அழகாக வந்து டீ மாஸ்டரோட வாயில் ஒரு பீடியை வச்சுட்டு இருக்கி கட்டணும் உட்கார அப்படி. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து எழுந்தவுடனே ஒரு வந்தாங்க பெரிய ஆளுங்க வராங்கன்னு ஒரு எழுந்த மரியாதையோ அது நம்ம மனசார தரது ஒன்று. அப்படி இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்து. அது இல்லாமல் எல்லாருக்குமே எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க மலையாள சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே மலையாளம் இப்போ எல்லாருமே அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மலையாளம் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்க்குறோம். ஸோ அதனால நம்மளும் மலையாளம் இப்போ என்ன சொல்லுவாங்க மலையாள படம்லாம் சூப்பராக எல்லாருமே சூப்பராக இருக்கணும் அப்படி இல்லை. அங்கேயும் நிறைய படங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்க படங்கள் நம்ம எல்லாருமே இங்கே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயும் நிறைய நல்ல படங்கள் வந்து அதில் நல்லா இருக்க படங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது மலையாளத்தில் கண்டென்ட் நீங்கள் சொல்ற மாதிரி கண்டென்ட் ரிவானா பயங்கர ஸ்ட்ராங்காக இங்கே ஒரு சீனாக கன்சியூம் பண்ண வேண்டிய ஒரு சீனை வந்து ஒரு முழு படமாக பண்ணுற அளவுக்கு, அதுவும் என்கேஜிங்காக பண்ணுற அளவுக்கு அங்கே நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது மலையாளத்துலேருந்து வரும்போது நமக்கு ஒரு கேரக்டர்ஸாக கேட்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல படைப்பில் பெருசோ சின்னதோ ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் மலையாளத்தில் நடிக்கிறதுல சந்தோஷம் தான். தினேஷ் அவர்களை போடணுன்னாங்க இந்த கேரக்டர். இல்லை, அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டுனா நானே தினேஷை கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். என்ன ஏன் கேட்கலன்னு தெரியல. உங்களை போட்டிருக்காங்க, நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்களா? அது அவர் தான் சொல்லணும். நீங்க ஒரு முடிவோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த மூலையில சீட்டை போட்டு உட்காந்துருக்கும் போதே நினைச்சேன் நான், ஓடுறதுக்கு வாட்டமா வேற கரெக்டாக டோர் பக்கத்தில் எல்லாம் தள்ளி நின்று கொடுங்கப்பா கொஞ்சம் அவருக்கு. அவரை பூர்த்தி பண்ணிட்டீங்களேன்னு அவர் காலி பண்ணியாச்சுன்னு என்ன அர்த்தம் கேள்வி எனக்கு புரியல. எல்லா நடிகருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. தினேஷை பூர்த்தி பண்றதுக்கு தினேஷ் மட்டும்தான் முடியும். கலையரசனை பூர்த்தி பண்றதுக்கு கலையரசனால் மட்டும்தான் முடியும். ஸோ இன்னைக்கு மலையாளத்தில் டாப் லெவலில் வந்துட்டாரு கலையரசன். ஓகே, 2 மொழியும் போட்டுக்குள்ளா பண்ணாதீங்க. ஒரு மேடம் அப்படி இல்லை, தினேஷ்க்கு ஒரு மேம் சொன்ன மாதிரி யூனிக்னஸ் இருக்கு. நானே தினேஷோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ தினேஷ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஸோ உண்மையாகவே தினேஷ் அவர் நினைச்சு இந்த கேரக்டர் எழுதுனது கண்டிப்பாக எனக்கு புரியுது. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது தினேஷ் நடிச்சா கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருந்திருக்கும். நானும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு மேடம் மலையாள சினிமானால கேட்குறோம். அந்த காலத்துலேருந்து பத்மினி மேடம், அம்பிகா, ராதா, ஊர்வசி, நீங்கள், நயன்தாரா, நித்யா மேனன் வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஊர்வசி நீங்கள் எனக்கு முன்னாடி வந்து அந்த ஊர்வசி எங்கடி இருக்கீங்க? ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஓகே, சரி சரி சரி. மலையாளிகள் மொத்தம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினை எப்படி கொடி பிறக்காங்க? அந்த ரகசியம் என்ன? நானே கூட்டு வந்தேன். என்னப்பா நீங்கள் அநியாயமாக என் மேலே எல்லா பழம் போடுறீங்க. அந்த காலத்தில் பத்மினி நானா கூட்டு வந்தேன், கேரளமாக நானா கூட்டு வந்தேன், எல்லாம் நீங்களே கூட்டிகிட்டு வந்து இப்படி சொல்கிறீங்களே. என்ன நானா கூட்டிகிட்டு வந்து தமிழ் படத்தை கூப்பிட்டு வந்தேன், பாகராஜ் சாரில் கூட்டிகிட்டு வந்தார். அதனுடைய ரகசியம் நீங்கள் இங்கே தான் கேட்கணும், எங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நினைக்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் தமிழ் பொண்ணுங்க
டிப்பிக்கல் தமிழ் பொண்ணுங்க வர அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? தமிழ் குடும்பங்கள்ல இருந்து சினிமாவில் வர்றதுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டு, அப்பவும் சரி இப்போவும் சரி. கேரளா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூத் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய விஷயம். படிப்புக்கு ஈக்குவலாக ஒரே ஒரே பையனை நீங்கள் படித்து தபலா, மிருதங்கம், கிட்டார், வயலின், டான்ஸ், பாட்டு, அதில் எத்தனை விதம் இருக்கும், ஸ்கூல் டைம்லேயே இருக்கும். அதில் ஒரு போட்டி வச்சு அதில் தேர்வு செஞ்சு அதுக்கு ஒரு மார்க்கும் சேர்த்துப்பாங்க அதில். ஸோ அந்த ப்ரொமோஷன் கலைக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்திலே கேரளாவில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் மற்றபடி டேலண்ட் இருக்கிறவங்க யாராக இருக்கோ அவங்க கண்டெடுக்கிறது வந்து டைரக்டர்ஸ் தான். அவங்களும் நான் கேட்கணும். உங்களுக்கு பொறாமை இருக்கா அதில் ஏதாவது? அதானே பார்த்தேன். ஓகே.